முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. ஏனென்றால் கர்த்தர் எவ்வளவோ பாடங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த நாட்களில் அடியார் தினந்தோறும் காலையில் 1 மணி நேரம் சைக்கிள் ஆண்டோட கிருபையினாலே ஓட்ட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பல வருடங்களாக ஊழியம் 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 என்று நான் ஓடிக்கொண்டே இருந்தபடியினாலே என்னை குறித்து நான் கவலைப்பட்டதே இல்லை, என்னுடைய ஃபிட்னஸ் பற்றி கவலைப்படலை. அதனால் பல பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஆண்டவர் இப்போ என்னை கிருபையாக சைக்கிள் ஓட்டுன்னு சொல்கிறதுனால பல வருடங்களுக்கு பிறகு சைக்கிள் ஓட்டினாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு 4 மாதத்தில் எவ்வளவோ ஃபிட்னஸ், உடம்பு எவ்வளவோ அந்த இழந்து போன பலனை பெற்று வருகிறது. இது நமக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்து வருகிறது. நாம் முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். இனி எங்கே ஃபிட்னஸ் வரப்போகுதுன்னு நினச்சா வரவே வராது. ஆனால் அந்த வேர்வை சிந்தி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஓடி சைக்கிளை ஓட்டிட்டு திரும்பி வரோம் 1 மணி நேரம் அப்படின்னா அது ஏற்ற பலனை ஆண்டவர் தருகிறார். நல்ல உடம்புல மாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கின்றார். இது ஒரு பக்கம் அவனுடைய கிருபை, இன்னொரு பக்கம் நாமும் கூட உழைக்க வேண்டும், நாமும் கூட போராட வேண்டும் என்பதை காண்பிக்கின்றது. நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கடவுள் உங்களை உயர்த்தினாலும் இந்த ஃபிட்னஸ்ங்கிறது முக்கியங்கிறத மறந்துடாதீங்க. வியாதி இல்லாத வாழ்க்கையை மோசே வாழ்ந்தார் 120 வயது வரைக்கும். அவருக்கு வியாதியே கிடையாது. வாலிப முக்கிய காரணம் என்ன? டெய்லி நடந்துக்கிட்டே இருந்தார். 40 வருஷம் அவர் நடந்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் ஆண்டவர் அவருக்கு வயதை ஆகவிடவில்லை. அதனால் ஒரு பக்கம் அவருடைய ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நம்முடைய சின்ன சின்ன முயற்சிகள் இரண்டும் சேருகின்ற பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயம், நான் இப்படி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் காலையில் வாக்கிங் நான் போயிட்டு வரும்போது ஊழியக்காரர் நீ கூட்டு ஒன்று கூட சொல்லட்டுமா அப்படின்னாரு. என்ன, நீங்கள் வாக்கிங் போகாதீங்க, அது கர்த்தர் சித்தம் இல்லை அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பாக வந்தது. ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? கடவுள் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ என்கிட்டையும் சொல்லட்டும், நான் வாக்கிங் போடுறது நிப்பாட்டுறேன் அப்படின்னு. என்கிட்டையும் அவர் சொல்லட்டும், நீ வாக்கிங் போகாத மகனேன்னு சொல்லி அவரும் என்கிட்டையும் சொல்லட்டும், நான் கண்டிப்பாக நான் நிறுத்தி விடுகிறேன் என்று சொன்னேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இது போல் தவறான சத்தங்கள், தவறான ஆலோசனைகள்லாம் கூட கிடைக்கலாம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நாம் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனுஷன் சொல்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. மனுஷன் இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். இன்றைக்கி நம்ம ஆக ஓகான்னு புகழுவான், நாளைக்கு கேவலமாக பேசுவான். இன்றைக்கி கேவலமாக பேசுவான், நாளைக்கு நம்மளை எங்கேயோ உயரத்தில் வச்சு பேசுவோம். அதான் மனிதர்கள். நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடந்து போயிட்டே இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் சனிக்கிழமை நாகர்கோவில் மக்களை மறந்துடாதீங்க, உங்களை தேடி அடியார் வருகிறேன். வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC காலேஜ் மேற்கு நோக்கி வந்தீங்கன்னா விஜயோதா மண்டபம் அடுத்தாப்பில் YMCA ஹால். காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும். கூட்டத்தின் இறுதியில் இந்த மாத ஆசீர்வாதங்களுக்காக
உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். தீர்க்கதரிசனமாக கர்த்தர் பல காரியங்களை வெளிப்படுத்துவார். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் நல்ல சிறப்பான விருந்து உண்டு என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மறந்துடாதீங்க, கர்த்தர் சித்தமானால் இந்த அடைக்கலான்குரிய முதியோர் இல்லம், ஆவிக்குரிய முதியோர் இல்லம் தினந்தோறும் ஜெபம் நடக்கிறது. தினந்தோறும் ஊழியக்காரங்க வராங்க. இந்த புதிய மாதம் ஆரம்பிச்சிருக்கு. சேரதுக்கு சரியான நேரம். எங்கிருந்தாலும் வந்து நீங்கள் சேரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யார் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புகிறீங்களோ நீங்கள் வாருங்க என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்குள்ளே இப்போ நம்ம கடந்து போகலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றார். பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். லோத்துட்ட சொல்கிறார், அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருக்குமே சொல்கிறார், நீ ஓடிப்போ, இந்த இடத்த விட்டு நீ ஓடி போயிரு. ஒன்று. 2, சமபூமியில் எங்கேயுமே நிற்காத. 3வது, நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காத, எங்கேயுமே பின்னிட்டு திரும்பி பார்க்காத, நீ ஓடி போயிரு, இந்த இடத்துல நீ நிற்கவே நிற்காது, ஓடி போயிரு என்று ஆண்டவர் அங்கே தன்னுடைய கட்டளைகளை லோத்துவுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த லோத்து தன்னுடைய பலத்தினாலே இந்த ஆபத்திலிருந்து அவர் தப்பலை, தன்னுடைய உத்தமத்தினாலே அவர் தப்பலை. அங்கே தூரத்தில் ஆபிரகாம் எனப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன் இவருக்காக திறப்பில் நின்றபடினாலும், அவர் கண்ணீர் வடித்தபடினாலும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சினபடினாலும் ஆண்டவர் இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி சித்தம் கொண்டார். அதனால தான் இவங்களை கையை பிடிச்சி வெளியே கொண்டு வரார் அந்த அழிவின் பூமியிலிருந்து. இப்படி அவங்க வெளியே போகும்போது தான் சில கட்டளைகளை கொடுத்து தான் அவர் அனுப்புகிறார். எப்பா, நீ இந்த இடத்துல நிற்கவே கூடாது, பின்னிட்டு பார்க்கக்கூடாது, ஓடி போயிரு, இந்த சமீபத்தில் நிற்காத. பல கட்டளைகளை கொடுத்த பிறகு தான் அவங்கள வந்து அவர் அனுப்புகிறாருன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வந்து எப்படியோ ஒரு விதத்தில் இவரை தப்பி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அது அவருடைய உத்தமமோ அல்லது ஆபிரகாமுடைய ஜெபமோ இதெல்லாம் மேட்டரே இல்லை. எப்படியோ அவர் தப்பணுங்கிறது ஆண்டவர் முடிவு பண்ணிடுறார். சில நேரங்களிலே உங்களுடைய ஜெபத்தினாலே, உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையினாலே, உங்களுடைய உத்தமத்தினாலே, நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறபடினாலே, ஜெபிக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை காப்பாற்றலாம். உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கலாம், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கலாம், எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்ய நினைக்கலாம். சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஜெபிக்கிறதுனால, உங்கள் தாத்தா ஜெபிக்கிறதுனால, பாட்டி ஜெபிக்கிறதுனால, அன்பு தம்பி தங்கச்சி, உங்கள் அம்மா அப்பா இரவு பகல் உங்களுக்கு ஜெபிக்கிறதுனால, இல்லைனா ஏதோ ஒரு மனிதன் எங்கோ ஆவிக்கிற தகப்பன் உங்களுக்கு ஜெபிச்சிட்டு இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கலாம், தப்பு வைக்கணும்னு நினைக்கலாம். வெற்றி இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம், எப்படியும் வரலாம், எதுவும் பரவாயில்ல. இப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாரு, தப்பு வைக்கணும்னு நினச்சிட்டாரு. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது உங்கள் மூலமாக ரட்சிப்பு வந்ததோ, அல்லது எஸ்தர் மூலமாக வந்ததோ, மொர்தெக்காய் மூலமாக வந்ததோ, யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரணும்னு நினச்சிட்டார். அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கு எவ்வளோ பேர்களை ஆண்டவர் இன்னொருடைய ஜெபத்தினாலே தப்பு வைக்கின்றார் தெரியுமா? யாருடைய ஜெபத்தினாலேயோ நீங்கள் வந்து தப்பு வைக்கப்படுறீங்க. கடவுள் வந்து ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவங்க வாழ்க்கையை பார்க்குறாரு. மொர்தெக்காய் உடைய ஜெபம், எஸ்தர் ஜெபம் யூதர்களை காப்பாற்றினார். அங்கே கொர்நேலியுடைய தான தர்மங்கள், அவருடைய ஜெபங்கள், அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்படியாக பல விதங்களிலே ஆண்டவர் வந்து நிறைய பேருக்கு கிருபைகளை கொடுத்துட்டு இருக்காரு. நாமும் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. இதைத்தான் இந்த இடத்துல நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவங்க தப்பு வைக்கணும் வந்த உடனே ஊரை வந்து வெளியே வந்து விட்ட உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு போங்கன்னு சொல்லலை. நீ உயிர் தப்ப ஓடிப்போ, நீ பின்னால் திரும்பி பார்க்காத, சமூகவில் நிற்காத, ஹரியப் 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 ஹரியப், வேகமாக ஓடு, வேகமாக ஓடு, வேகமாக ஓடு, வேகமாக ஓடு, வேகமாக ஓடு. ஐயா, படுத்து கிடப்பதற்கான அழைப்பு நமக்கு கிடையவே கிடையாது. கொட்டாய் விடுவதற்கான அழைப்பு நமக்கு கிடையவே கிடையாது. அசதியாக இருப்பதற்கான அழைப்பு நமக்கு கிடையவே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் வீணான சிந்தனைகளை செய்து எத்தனை பேர் வீணா போறாங்க. அப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு கிடையாது. எத்தனை பேர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஒன்றுக்கும் உதவாத இந்த சினிமாக்களையும், இந்த யூடியூப்புகளையும், இல்லைன்னா வீணான டிவிகளையும், பொழுதுபோக்குகளையும், வீண் கதைகளையும் பேசி நாட்களை நேரத்தையும் வீணடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அழைப்பு நமக்கு கிடையாது. நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் வெளியேற பெற்றது. ப்ரீஷியஸ், எவ்ரி மினிட் இஸ் ப்ரீஷியஸ்.
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு மிகவும் பிஸியானது, மிகவும் முக்கியமானது, வெளியேற பெற்றது, வீணடித்து விடக்கூடாது என்கிற ஒரு பெரிய கற்பனை நமக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ தட்? வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்க கூடாது. சரியா? நீங்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள்னா பைபிளை வாசித்துடலாமா, ஜெபம் பண்ணிடலாமா, இன்னைக்கு இந்த ஊழியத்தை செஞ்சிடலாமா, இன்றைக்கி அவங்களுக்காக ஜெபணுமா, இவங்களுக்காக ஜெபணுமா, நம்ம லைஃப் பயங்கர பிஸியாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேர் இன்றைக்கி அசதியாக இருப்பதை பார்க்கிறோம். ஆலயத்திற்கு எத்தனை பேர் தாமதமாக வராங்க. ஊழியத்துக்கு 10 மணிக்கு கூட்டம்னா 10:30 வர்றவங்க ஒரு குரூப்பு, 11 மணிக்கு பாட்டு முடிஞ்சோன்னு வர்றவங்க ஒரு குரூப்பு, 11:30 ஆராதனை முடிஞ்ச உடனே வர்றது ஒரு குரூப்பு. பிரதர் 12 மணிக்கு தான் மெசேஜ் ஆரம்பிப்பாங்க, 1 மணிக்கு ஜெபம் முடிஞ்சிருக்கும், இப்போ ப்ரேயர் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ போகலாம், அது ஒரு குரூப்பு. 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிருது, அதுக்கு பிறகு கூட்டத்துக்கு வந்தேன்னு வரட்டான்னு. எவ்வளோ பேர்கள் இன்றைக்கி சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். உலகத்து மக்கள் அப்படி சோம்பேறியாக இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் சோம்பேறியாக இருக்க முடியாது. அதுதான் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஓடு, வேகமாக ஓடு. இந்த ஓட்டத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி நிறைய வசனங்கள் இருக்குது. ஓட்டத்தை தொடங்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் 30 வருடங்களுக்கு முன்பு என் ஓட்டத்தை ஓட ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். சொன்னேன் இல்லையா, நேற்று சைக்கிள் டெய்லி காலையில் ஓட்டணும், 1 மணி நேரம் ஓட்டணும். வேத்து கொட்டும். அது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஓட்டுறோம் இல்லையா, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். வேத்து கொட்டணும்னு தூக்கமாக வரும். படுத்துலான்னா இல்லை ஊழியருக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், ஹவுஸ் விசிட்டுக்கு போகணும், அந்த சிஸ்டர் கூப்பிட்ருக்காங்க, அந்த அண்ணன் கூப்பிட்ருக்காங்க, அந்த ஐயா கூப்பிட்ருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் வீடு கட்டி ஒரே நஷ்டமாயிற்று, அதனால் அவங்க ரொம்ப கடனில் இருக்காங்க, போய் ஜெபம் பண்ணணும். அந்த வாலிப மகளுக்கு வியாதி ரொம்ப ஒரு மாதிரி போராடிட்டு இருக்கு, உயிருக்கு போராடி, நம்ம போய் ஜெபிக்கணும். ஓடு 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 ஓடு. ஆண்டவர் என்னை பார்த்து ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிகிட்டே இருக்கார். நானும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். 24 மணி நேரம் எனக்கு போதுமானதாக இல்லை. காலையில் 7 மணிக்கு ஹவுஸ் விசிட் ஆரம்பிச்சு நைட்டு 9 மணிக்கு முடித்தா கூட 2-3 வீட்டுக்கு போக முடியாது. அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலைக்காரர்களும் கொஞ்சமாக இருக்கிறாங்க. டு யூ நோ தட்? அவர் என்ன சொன்னாருங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நிறைவேறுது. எங்கே ஓடி போனாலும், எத்தனை பேரை போய் பார்த்தாலும் இன்னும் 2-3 வீட்டுக்கு போக முடியாமல் போயிடும். ஒரு வீடு மார்த்தாண்டது போய் குளித்துறை போய் மேல்புறம் போய் மேல்பாலை போகணும். பிறகு மறுபடியும் அதே ரோட்டில் ரிட்டன் குளித்துறை மார்த்தாண்டம் கருங்கல் போகணும். அதுக்கப்புறம் மண்டை மார்க்கெட் போகணும். அதுக்கப்புறம் குளச்சல் போகணும். அதுக்கப்புறம் இங்கே அழகிய மண்டபம் மறுபடியும் இங்கே குலசேகரம் போகணும். பிறகு இங்கே 5 கிராமம் போகணும், கொட்டாரம் போகணும், அதுக்கப்புறம் மகாதானபுரம் போகணும். சுற்றி வர்றதுக்கு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிரும். ஓடு 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 என்று ஆண்டவர் என்னை சொல்லுகிறார். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஓடிக்கிட்டே இருங்க. அதான் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க ரிலேட்டிவில் ஒரு ஆள் வீட்டில் மத்தியானம் சாப்பிட ஒரு கடை வச்சுருக்காரு. இப்போ அவங்க இல்லை, கடை வச்சுருந்த நேரத்தில் சாப்பிட வருவாங்க. வேகமாக சாப்பிட்டு கை கழுவாங்க. கை கழுவி கை காய்கிறதுக்குள்ளே கடைக்கு போயிடுவாங்க. ஓடி ஓடி எவ்வளோ கோடிகளை அவங்க சேர்த்தாங்க. நீங்களும் கூட அப்படியே ஓடி பாருங்கள். நீங்களும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருந்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயங்களை செய்ய தேவையான பலனை தருவார், அற்புதங்களை செய்ய தேவையான பலனை தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நான் சோம்பேறியாகவே இருப்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு ஒத்தே வராது. 1 மணி நேரம் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாங்களா, 1 மணி நேரம் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கேளுங்க. வாலிப மகளை காலேஜ் போனாலே ஒரு கிளாஸ் 1 மணி நேரம் முழுசாக கவனம் செலுத்தணும். அடுத்தவர் வரும், முழுசாக கவனம் செலுத்தணும். அடுத்தவர் வரும், மறுபடியும் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நம்முடைய கவனங்கள் சிதைக்கப்பட்டு விடக்கூடாது. பைபிளை வாசிக்கிற, மணிக்கணக்காக வாசிக்கிற ஒரு வார்த்தையை கூட விட்டுறக்கூடாது, ஒரு வசனத்தை கூட விட்டுறக்கூடாது. வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தால பின்னிட்டு திரும்பி பார்க்காதே. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தடவை திரும்பி பார்த்தாங்க. ஆண்டவர் அவங்கள எங்கிருந்து எங்கே கொண்டு வர்றாரு? அடிமைத்தனத்திலேருந்து இன்ப கானானுக்குள்ளே கொண்டு வர்றாரு. ஆனால் வராந்திர வழியிலே அவங்க எப்போ பார்த்தாலும் நாங்கள் எழுத்தில் அப்படி இருந்தோமே, இப்படி இருந்தோமே, நாங்கள் இறைச்சி பாத்திரம் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோமே, வெண்டைக்காயை சாப்பிட்டோமே, கீரைகளை சாப்பிட்டோமே, கொமட்டிக்காய்களை சாப்பிட்டோமே, நாங்கள் அங்கே நல்லா இருந்தோமே. எவ்வளோ முறை அந்த எகிப்தை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஆண்டவர் வெறுத்துடுறாரு. வெறுத்து நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் விடும்படியாக செய்தார். அவங்க இன்ப கானானுக்குள்ளே போகலை. காரணம், பின்திரும்பி பார்த்ததை ஆண்டவர் வெறுத்தார். கலப்பையில் கை வைத்த எவனும் பின்திரும்பி பார்ப்பான் என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல, அவன் ஊழியத்திற்கு தகுதியானவன் அல்ல. அவன் நான் பிரியப்பட மாட்டேன், விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான்னு ஆண்டவர் சொல்கிறார்.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவண்டை வந்துவிட்டோம், ஊழியத்திற்கு வந்துவிட்டோம், சபைக்கு வந்துவிட்டோம். திரும்பி பார்க்குற பழக்கமே நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நான் பாவம் செஞ்சேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஒரு நாள் அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்களே, இவங்களாம் ஃப்ரெண்டாக இருந்தாங்களே, அப்படி பண்ணினேன். பழைய பாவ தாசைகளை சாத்து கொண்டு வருவான். திரும்பி பார்க்கவே கூடாது. பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, டேய் மாடா கொஞ்ச நேரம் பேசுவோம், பாருக்கு போயிட்டு வருவோம்டா, குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ 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 ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் பின் திரும்பி பார்த்துடக்கூடாது. பழைய காரியங்களில் நம்ம கவனம் செலுத்திடவே கூடாது. நான் பாவம் செய்யும்போது நல்லா இருந்தேனேன்னு சொல்லிட்டு ஒரு காலம் நம்ம பேசிடக்கூடாது. நான் ஏன் பிறந்தேன், ஆண்டவர் ஏன் என்ன படைச்சார் அப்படின்னு நம்ம ஒரு காலம் சொல்லிடவே கூடாது. மாறாக வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நாம் ஆண்டவரையே பார்த்து ஓடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்கள், இந்த 3 கற்பனைகளை தான் அங்கே லோத்து கொடுக்கப்படும். ரொம்ப கஷ்டமான கற்பனை இல்லை. பிஸியாயிரு, ஓடிப்போ, சமூகத்தில் நிற்காத, நீ ஓடிப்போ, நீ பின் திரும்பி பார்க்காத, நீ பிஸியாயிரு என்று ஆண்டவர் நல்ல நல்ல கற்பனைகளை கொடுத்தார். இதை சங்கீதம் 1 கூட நம்ம ஒப்பிடலாம். நீ துன்மார்க்கருடைய வழியில் இல்லாமலும், பாவில வழியில் இல்லாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், நீ ஓடிட்டே இரு. கர்த்தருடைய வேதத்தில் நீ ஓடிட்டே இரு. அவர் தர வெளிச்சத்தில் நீ ஓடிக்கிட்டே இரு. ஆண்டவர் தர வெளிச்சத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னாலே வாழ்க்கையில் வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி தான் நமக்கு உண்டாகும். அதில் நம்ம போயிட்டே இருந்தாலே போதும், எல்லாம் நமக்கு வெற்றியாக இருக்கும். இந்த வார்த்தைகள் தான் சங்கீதம் 1 வருது. நம்முடைய வாழ்க்கையில் டூஸ்ன்னு சொல்லி சில காரியங்கள் செய்கிறார், செய்யின்னு சில காரியங்களை சொல்கிறார். நிறைய நேரங்களில் செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த லோத்துக்கிட்ட திரும்பி பார்க்காதன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் என்ன ஆகுது பாருங்கள், 26, அவன் மனைவியோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானால் அந்தோ பரிதாபம். எல்லாரும் ஓடுறாங்க, இல்லைன்னா எல்லாரும் முன்னால் பார்த்துட்டு போகிறாங்க. லோத்துடைய மனைவி மாத்திரம் பின்னால் திரும்பி பார்த்ததுனால உப்பு தூண் ஆயிடுறாங்க. ஏதோ சும்மா சொல்லியிருப்பார் நினச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய தண்டனை வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கீழ்ப்படியாததுனால, திரும்பி பார்த்ததுனால உப்பு தூணாக மாறினார்களாம். உயிர் பயிற்சி, உடம்பெல்லாம் உப்பாயிருச்சு, எல்லாம் அப்படியே தூண் மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. தூண் சிலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அது அப்படியே நிற்கும், அசையவே அசையாது. அதுக்கு உயிர் இருக்காது. தேசிய தலைவர்கள், அரசியல் தலைவர்களுடைய சிலைகளை எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க, அதெல்லாம் அசையாது, உயிர் கிடையாது. அதே மாதிரி அந்த பெண் அப்படியே சிலையாக மாறிவிட்டார்கள், அப்படியே உயிர் இல்லாமல் உங்களுக்கு போயிடுச்சு. எவ்வளோ கொடூரமான தண்டனை! பின் திரும்பி பார்த்தால் என்ன தண்டனை உண்டாகும் என்று பைபிள் நமக்கு சொல்லுது. இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீங்க. பிரியத்துக்குரியவர்களை, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு மிக அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், மிக எளிமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கின்றார். நீங்கள் அதில் செய்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்படியாக நான் தவறு செய்ய மாட்டேன், பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், பிஸியாக இருப்பேன், என் நேரத்தை பிரயோஜனப்படுத்துவேன், நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி நீங்கள் ஓடினீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மிக பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளை, மகிமைகளை தருவார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்கள் விடுமுறை காலங்களாக இருக்கிறபடினாலே அடியார் பல இடங்களுக்கு சென்று பலருக்காக ஜெபித்து வருகிறேன், பல வீடுகளுக்கு சென்று ஜெபித்து வருகிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அவங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை, மகிழ்ச்சி கர்த்தர் கட்டளையிட்டு வரார். உங்களுடைய வீட்டுக்கும் அடியார் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்னிடத்தில் தெரியப்படுத்தலாம். உங்கள் வீட்டுக்கு நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? நான் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, எவ்வளவோ காலங்கள் நாங்கள் காத்திருந்தோம், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தோம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, அந்த காலங்களுக்குள்ளே வந்து விட்டோம். 6வது மாதத்துக்குள்ளே வந்து விட்டோம். செட்டில் பண்ணப்பட வேண்டியவங்களை நீங்கள் செட்டில் பண்ண போகிறீங்க ராஜா. யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்க போகிறீங்க. பொல்லாத மனிதர்களுக்கு அவருடைய பாவத்துக்கு தக்கதான தண்டனையை கொடுக்க போகிறீங்க. அநேகர் கட்டாவத்தில் திட்டினாங்க, இந்த மாதத்தில் அவர்களை கர்த்தர் கடிந்து கொள்வீர். அநேகருக்கு அவர்கள் நெருக்கத்தை கொடுத்தார், இடுக்கத்தை கொடுத்தார், நீரும் அப்படியே அவர்களுக்கு அந்த கணக்கை செட்டில் பண்ண போறீர். அதே நேரத்தில் உமக்காக வாழ்ந்த பிள்ளைகள், உமக்காக ஓடிய பிள்ளைகள், இங்கே நேசிக்கிற பிள்ளைகள், உமக்காக ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே நீங்கள் அதுக்கு தக்கதான பலனை கொடுக்க போகிற, ஆசீர்வாதங்களை கொட்ட போகிறீங்க. கணக்கு தீக்காமல் நிறைய இருக்குது, தீக்கப்படாமல் நிறைய இருக்குது. நிறைய பேர் ஜெபித்து ஓடி பரிசுத்தமாக இருந்து ஊழியம் செய்து ஒன்றுமே எனக்கு கிடைக்கலங்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் இந்த வருஷத்தில் தீர்ப்பீங்க, இந்த மாதத்தில் தீர்ப்பீங்க. பணிக்குடையை தரணும், ஓய்வூதியத்தை தரணும், எங்களுக்கு அது தரணும், இது தரணும், கவர்மெண்ட் தரலைன்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு இவருடைய பலனை வேணும்னு கேட்குறாங்க. ஏசப்பாவுக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய பலனை
கடவுள் தரப்போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரப்போகிறார். அவருக்காக நீ வாழ்ந்தீங்க இல்லையா, அதற்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட நான் அதை மறக்க மாட்டேன், 100 மடங்கு தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் உண்மையுடையதாக இருக்கிறது, உயிருள்ளதாக இருக்கிறது. தேவன் தன் சொல் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் அவர் தாகம் தீர்ப்பார், குளிர்ந்த நீராக இருப்பார், அவருடைய கணக்கை தீர்ப்பார், அவர்கள் கொடுக்க வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வதிக்க போகின்றார். முள்ளுகளை பிடுங்கி எடுப்பேன், உன் சரீரத்தில் காணப்படுற வியாதிகளை பிடுங்கி எடுப்பேன், உன்னை பயமுறுத்துகிறவர்களை உன் வாழ்க்கையை விட்டு பிடுங்கி எடுப்பேன், உன்னை கெட்டவாத சொல்லி திட்டுறவங்களை வாழ்க்கையை விட்டு நான் பிடுங்கி எடுப்பேன், உன்னை பகைக்கின்றவர்களை நான் பகைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். கல்காரா கந்தரா கரபானா, நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதத்தில் நான் வெளியரங்கமாகி செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிருபையினாலே பிள்ளைகளை தப்பு வைக்கிறேன், துன்மார்க்கரை கவிழ்த்து போடுகிறேன், பாவிகளை அழித்து போடுகிறேன். நன்றி. இனி நீர் பொறுத்திருப்பதில்லை, அதற்காக நமக்கு சோத்திரம். செய்வினை வைப்பவர்கள், மந்திரவாதிகளை தேடி போகிறவர்கள், பிறரை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர், துர்ச்செய்திகளை பரப்புகிறவர்களை கர்த்தர் பிடரியில் அடிப்பீர், முன்னந்தலையில் அடிப்பீர் ராஜா. அவளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீர். நன்றி. நல்ல காரியங்களை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், திருமணமாகாதா, குழந்தை கிடைக்காதா, என் பிள்ளைக்கு ஏதாவது படிப்பு கிடைக்காதா, வியாதி சுகமாகி விடாதா, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துடாதா, கடன் பாரம் நீங்கிறாதா, வீடு கிடைச்சிடாதா, வேலை கிடைச்சிடாதா, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடாதா, எங்கள் அப்பாவுக்கு சுகமாயிராதா, என் பிள்ளைகளுக்கு சுகமாயிராதா. பரிதாபத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். அவள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்தே ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அடைக்கலான் குருவி முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வார். இந்த ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் அனைவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. கோடாக்குடைய பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அடியானேக்கு இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.